வச்சிருக்கீங்க சார்? நம்ம 50 மாடு இருக்கு. 50 மாடு வச்சிருக்கீங்க. என்ன இனமான? நம்மகிட்ட இருக்க மாட்டுல இருந்து வர சாணத்தை நம்ம வெர்மி கம்போஸ்ட், அதாவது மண்புழு உரமா மாத்துறோம். புழு வந்து புழுக்கு ஹீட் ஆகாது. அப்புறம் அதை வந்து பெட்ல கொண்டு போடணும். 20 நாளைக்கு மேல இருக்கு. ஆமா. புழுவா இருக்கு. புழுவா இருக்கும், ஃபுல்லா புழுவா இருக்கும். சாதாரண மண்புழு வந்து அது வந்து கீழே நிக்கே போகும். மேலோட்டமான புழு. மக்கின பொருள் எதனாலும் அது சாப்பிடும். மக்கின இலை தலையில பண்ணலாம். ஓகே சார். பயிரோட எஃபெக்ட் உடனே இருக்கும். உடனே இது வந்து ஒரு மனம் இருக்கும். 4 கிலோ சாணி கொடுக்கணும், சாணி உரம் கொடுக்கணும். இது 1 கிலோ கொடுத்தோம். தண்ணி குடிக்கிற மாதிரி புழுக்கு டெய்லி தண்ணி வெளியே எடுத்துருவோம். இப்படி சுத்தினாலே போதும், எல்லாமே விழுந்துரும். ஃபைனல் ஸ்டேஜ். இதுல இருந்து வணக்கம் சார், தங்கள் பெயர்? ஜெட்சன். சார், நம்மளோட முகவரி சொல்லுங்க சார். விசல்பட்டி சேரன் மாதவி பக்கத்துல இருக்கு, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல. சரி, ஓகே சார். நம்மளோட எத்தனை மாடுகள் வச்சிருக்கீங்க சார்? நம்ம 50 மாடு இருக்கு. 50 மாடு வச்சிருக்கீங்க. என்ன இனமான மாடுகள் வச்சிருக்கீங்க சார்? மெயினா கறவை மாடு, ஜெர்சி, ஹெச்எஃப் இந்த மாதிரி மாடுகள் வச்சிருக்கீங்க. சரிங்க சார். இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இது என்ன பண்றீங்க சார்? எல்லாமே டிஃபரெண்டா இருக்குது. என்ன சார் பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, நம்மகிட்ட இருக்க மாட்டுல இருந்து வர சாணத்தை நம்ம வெர்மி கம்போஸ்ட், அதாவது மண்புழு உரமா மாத்துறோம். மண்புழு உரமா மாத்துறீங்க. அவ்வளவுதான். மதிப்பு கூட்டு பொருளா மாத்துறீங்க. அவ்வளவுதான். மதிப்பு கூட்டு பொருளா ஃபுல் அண்ட் ஃபுல் மாத்துறீங்க. இது வந்து என்ன முறையில பண்றீங்க சார் எல்லாமே? ஒண்ணும் இல்ல, இது சிம்பிள் தான். இதுல ஒண்ணும் பெரிய ப்ரொசீஜர் இல்ல. சாணிய வந்து பச்சை சாணியா போட முடியாது. பச்சை சாணியா போட முடியாது. ஓகே. பச்சை சாணியில ஹீட் இருக்கும். ஓகே. அத வந்து புழுக்கு ஹீட் ஆகாது. ஹீட் ஆகாது. ஆமா, அத ப்ராசஸ் இருக்கணும். ஆமா, அத ப்ராசஸ் பண்ணணும். அத லைட்டா காய வைக்கணும். ஓகே. அந்த ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது. ஓகே. அந்த ஈரம் பதம் மட்டும் அதுல இல்லாம அளவுக்கு பண்ணணும். ஓகே சார். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே. அது பண்ண பிறகு அதை வந்து பெட்ல கொண்டு போடணும். இது பெட். இதான் பெட். இது எப்படி சார்? என்ன ப்ரொசீஜர்? இது எப்படி சொல்லுங்க? இது ஒண்ணுமே இல்ல. அந்த அங்க இருந்து வர அந்த மாட்டு சாணத்தை, ப்ராசஸ்ட் சாணத்தை நம்ம இந்த பெட்ல போடணும். அவ்வளவுதான். பெட்ல போடணும். ஆமா. இதெல்லாம் இப்பதான் போட்டிருக்கோம். இது இப்போ போட்டிருக்கீங்க. சரி, ஓகே. அடுத்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா ஆயிருக்கும். நல்லா இருக்கு. இது எத்தனை நாள் சார்? இது எத்தனை நாள்? இது 1 வாரம் தான் ஆச்சு. 1 வாரம் ஆகுது. எத்தனை நாள் ஆகுது சார்? இது போட்டு ஒரு 20 நாளைக்கு மேல இருக்கு. 20 நாளைக்கு மேல இருக்கு. புழுவா இருக்கும். ஃபுல்லா புழுவா இருக்கும். ஓகே. இத பாத்தீங்கன்னா இதுங்க அந்த ப்ராசஸ் சாணியை உள்ள கொண்டு இந்த பெட்ல வச்ச உடனே நம்ம செய்ய வேண்டியது உள்ள புழுவை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். புழு வந்து எப்படி சார் வாங்கணும்? என்ன நிறைய வகையான புழுகள் இருக்கு சொல்றாங்க, அது எப்படி சார்? ஆமா, புழு நிறைய இருக்கு. நம்ம ஊர்ல இருக்க சாதாரண மண்புழு வந்து அது வந்து கீழே நிக்கே போகும். கீழே நிக்க போகும். இது வந்து கீழே போகாது. இது வந்து மேலோட்டமான புழு. இது கம்போஸ்டிங் வார்ம்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ சாதாரண புழு வந்து கம்போஸ்டிங் வார்ம் கிடையாது. ஆனா இதுதான் கம்போஸ்டிங் வார்ம். ஓகே சார். இது என்ன செய்யும்னா சாணத்தை சாப்பிடும். ஓகே. இருக்க நம்ம மாட்டு சாணம் அதுக்கு ரொம்ப ஃபேவரட். ஓகே சார். மக்கின பொருள் எதனாலும் அது சாப்பிடும். மக்கின ஆர்கானிக் பொருள் எதுனாலும் அது சாப்பிடும். ஓகே. சாணத்துல மட்டும் தான் நம்ம மண்புழு தயாரிக்க முடியுமா சார்? இல்ல, மக்கின இலை தலையிலையும் பண்ணலாம். பச்சை இலை தலையில பண்ண முடியாது. மக்கின இலை தலையில பண்ணலாம். ஓகே சார். ஓகே சார். ஆனா நம்ம பண்றது தனி சாணத்தை தான் பண்ணிக்கிட்டு. சாணத்துல பண்றது பெஸ்ட். ஏன்னா அது குவாலிட்டி நல்லா இருக்கும் சார். குவாலிட்டி நல்லா இருக்கும். அதுக்கு ரொம்ப ஃபேவரட். எல்லா பாருங்க ஃபுல்லா புழுவா தான் இருக்கும். ஓகே. சோ அந்த குட்டி புழுவா இருக்கு. குட்டி புழுவா நிறைய இருக்கும். இந்த சாணம் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஆமா, அது ஒண்ணும் செய்யல. சாணத்தை சாப்பிடுது. அவ்வளவு சாப்பிட்டு அதோட கழிவு அது போட்டு அதோட கழிவு போடுறது. மண்புழு உரங்கிறது அதுதான். ஓகே. சோ மண்புழுவோட கழிவு தான் மண்புழு உரம். ஓகே. மாட்டோட கழிவை மண்புழு சாப்பிட்டு அதோட கழிவை கொடுக்கும். அதுதான் மண்புழு உரம். என்ன இந்த சாதாரண சாணத்தை போடுறதுக்கும் இத வயல் கூட்டுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, சாணம் வந்து ஏற்கனவே மக்கி இருக்காது. ஓகே. சோ அதனால அது மக்களுக்கு நேரம் ஆகும். ஆனா இது ஆல்ரெடி கம்போஸ்ட். ஓகே. இது அப்படி இந்த வயலுக்கு போட்ட உடனே அந்த டக்குன்னு பயிரோட எஃபெக்ட் உடனே இருக்கும். உடனே ரிசல்ட் நல்லா இருக்கும். குயிக்கா இருக்கும். ஆமா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்றது லேஸ். இது வந்து நம்ம வந்து 50 கிலோ சாக்குல போடுறோம். ஓகே சார். அதனால ஹேண்டில் பண்றது லேஸ். நம்ம தூக்கி ஈஸியான முறையில. இன்னொன்னு இது வந்து ஒரு மனம் இருக்கும். சார். சாணில இருக்க அந்த ஸ்மெல் இருக்காது. ஆமா, மண் வாசனை இருக்கும். ஓகே. 4 கிலோ சாணி உரம் கொடுக்கணும். இது 1 கிலோ கொடுத்தா போதும். 1 கிலோ கொடுத்தா அவ்வளவு கம்மியா? அதுக்கும் கம்மியாவே கொடுக்கலாம். ஓகே. 4 கிலோ 4 டன் சாணி உரம் கொடுக்கறதுல இது 1 டன் கொடுத்தா 1 டன் கொடுத்தா போதும். சரி, ஓகே சார். இது வந்து எத்தனைக்கு எத்தனை, எப்படி அதை கொஞ்சம் அளவு சொல்லுங்க. ஓகே. இதுல 2 பெட் இருக்கு பாத்துங்க. 2 பெட் நமக்கு 12க்கு 4 இருக்கு, 10க்கு 4 இருக்கு. 10க்கு 4 இருக்கு. ஆமா. ஓகே. அந்த ஈரம், அதுல இருக்க அந்த தன் ஈரம் வந்து காயணும். ஓகே சார். ஓகே. அந்த ஈரம் பதம் மட்டும் இருக்கும். ஈரப்பதம் இல்லாததா இருக்கணும். அதே இது ரொம்ப காஞ்ச சாணியும் ஆகாது. ஓகே. சோ 1 மந்த்க்குள்ள இருக்கணும். 1 மந்த்க்குள்ள இருக்கணும். சோ அது காயணும். அந்த சாணத்தை நாம வந்து பெட் கோழி எல்லாம் கிண்டி விட சொல்றீங்க. நல்லா இருக்கும். கோழி கிண்டுனா சீக்கிரம் காயும்.
சீக்கிரம் காயும். அந்த ரீசனுக்காண்டி. ஆமா ஓகே. ஆமா ஆமா அந்த கோழி நமக்கு கோழி நிறைய இருக்கு, நம்ம கோழி கிண்டும், அதனால okay. ஈஸியா ப்ராசஸ் ஆகும், ஓகே சார். குயிக்கா ஆஞ்சிரும். அதை கொண்டு வந்து நம்ம பெட்ல வச்சு பெட்ல புழு விடணும், அவ்வளவுதான். புழு விட்டுட்டு புழுக்கு தண்ணி டெய்லி கொடுக்கணும். மாட்டுக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி புழுக்கு டெய்லி தண்ணி கொடுக்கணும். தண்ணி தெளிச்சிட்டே இருக்கணும், தெளிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே ஓகே. புழுக்கு தண்ணியும் வேணும், காத்தும் வேணும், இரண்டும் வேணும். தண்ணி காத்து சாப்பாடு, அதாவது தீவனம் வந்து சாணி தான். அதுக்கு 3 இருந்தா அது ரொம்ப மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும், உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். சரிங்க சார். ஏன் சாக்கு போட்டீங்க என்ன ரீசன்? சாக்கு போடணும் கட்டாயம் கிடையாது. சாக்கு போட்டா ப்ரொடக்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். புழு வந்து ரொம்ப பிரைவசியை விரும்பும். ஓகே ஓகே. சோ அதுக்கு அந்த இருட்டு இருந்துச்சுன்னா அது ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கும், உற்பத்தி திறன் அதிகமா இருக்கும். இன்னொன்னு குளுமை ரொம்ப விரும்பும் சாக்கு, இன்னும் கொஞ்சம் குளுமையா இருக்கும். ஓகே சார். ஓகே சார். சரிங்க சார். இதுல போட்டுட்டு கரெக்டா எத்தனை நாளுக்கு அப்புறம் நீங்க வந்து அதை லாஸ்ட் ப்ரொசீஜர் கொண்டு போவீங்க சார்? ஓகே. என்னன்னா நல்ல சீசன்ல, இப்படி மழை சீசன்ல 30 நாள்ல 30ல இருந்து 40 நாளுக்குள்ள ரெடி ஆயிரும். ரெடி ஆயிரும். ஆமா. வெயில் டைம்ல 40ல இருந்து 60 நாள் ஆகும். 60 நாள் ஆகும். ஆமா. என்ன வகை புழு வந்து நீங்க யூஸ் பண்றீங்க, எங்க வாங்குனீங்க சார்? ஓகே. ஒண்ணும் இல்ல, இது வந்து ஆப்பிரிக்கன் புழு தான் நம்ம வச்சிருக்கிறது. ஆப்பிரிக்கன் புழு தான். நம்ம முதல்ல 1 கிலோ தான் வாங்கணும். 1 கிலோ வாங்குனீங்க. இன்னைக்கு நம்மகிட்ட 1 டன் புழு இருக்கு. 1 டன் புழு இருக்கு. புழு கூட நம்ம கொடுக்கலாம். புழு கொடுக்கலாம். நம்மகிட்ட 100 பெட் இருக்கு. 100 பெட் மொத்தம் 100 பெட் இருக்கு. 100 பெட் மொத்தம் வச்சிருக்கீங்க. கிரீன் பெட் இருக்கு, வேற சிமெண்ட் பெட் இருக்கு. ஓகே. எல்லா பெட் வந்து கிட்டத்தட்ட நம்ம 100 பெட் இருக்கு. சிமெண்ட் நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமா சார்? இது டிபெண்ட்ஸ். ரெண்டுலயுமே 2 அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஓகே ஓகே. சோ இது எது வேணாலும் போடலாம். உங்களுக்கு எது உங்க ஏரியாக்கு எது சூட் ஆகுமோ நீங்க அதை எதெல்லாம் பண்ணிக்கலாம். சரி சார். இது எத்தனை வருஷம் நமக்கு வந்து யூஸ் பண்ண முடியும் சார்? இது நாமளே இது 3 வருஷம் தாண்டியாச்சு. 3 வருஷம் தாண்டியாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரேட் எவ்வளவு சார் வருது? சரியா தெரியல. ஒரு பெட் 1600 ரூபா அந்த ரேட்ல வருது. ஓகே. இந்த ப்ரொசீஜரா பண்றீங்க. என்ன ரேட் கொடுக்கீங்க? இப்போ எங்கெல்லாம் வாங்குறாங்க சார்? ஓகே. நம்ம ஊர் திருநெல்வேலி, இப்போ வந்து சென்னையோ அங்கெல்லாம் அது அனுப்ப முடியாது. மதுரை வர போயிருக்கு. ராமநாடு வர நம்ம ரெகுலரா சப்ளை பண்ணிருக்கோம். ராமேஸ்வரம் வர போன வாரம் கூட போயிருக்கு. பூச்செடிலாம் நல்லா இருக்கும் சார். ரொம்ப நல்லா இருக்கும். பூச்செடி அதான் நல்லா இருக்கும். அந்த மாடி தோட்டம் போட்டுக்கோங்க, அதெல்லாம் குறைவாங்க. நமக்கு மெயினா வாங்குறவங்க விவசாயிங்க தான். அந்த தோட்டம் வச்சிருப்பாங்கல்ல, தென்னை அப்படி பெரிய பெரிய பிளான்டேஷன் வச்சிருக்காங்க. அவங்க தான் நமக்கு மெயின் கஸ்டமர். அவங்க தான். அவங்க நிறைய நம்ம ஒரிஜினல் சாணியில பண்றோம். ஆமா, தெரியும். கலப்படம் இல்ல. நம்ம கிடையாது. சாணமே வந்து பாத்தீங்கன்னா அதுல வைக்கலோ எந்த ஒரு கழிவும் இருக்காது, எதுவுமே இருக்காது. பியூரா இருக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா அப்படிதான். இதுல வந்து தனி இதை பண்றது தனி புழுவாதான் இருக்கு. புழு எவ்வளவு அதிகமா இருக்கும் அவ்வளவு ப்ரொடக்ஷன் இருக்கும், குவாலிட்டி இருக்கும், நல்லா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. புழு வந்து ஆனா இது வந்து குட்டியோட தான் இருக்குண்ணா சார்? சின்ன மாதிரி புழு ரொம்ப பெருசா இருக்காது. பெரிய புழுவும் அது ஒரு டைப், அதுவும் இருக்கு. ஆனா இந்த குட்டி புழு வந்து ரொம்ப மல்டிப்ளை ஆகும். அதனால அது உற்பத்தி நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க சார். 1 கிலோ என்ன ரேட்டு கொடுத்துட்டீங்க சார்? ஓகே. நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா லூஸ்ல வாங்கினாங்கன்னா, குறையா வாங்கினாங்கன்னா கிலோ வந்து 10 ரூபான்னு கொடுக்கும். ஓகே ஓகே. நீங்க அதிகமா வாங்க அதுக்கு தக்கன நம்ம ரேட்டை போட்டு கொடுக்கும். ரேட்டு வந்து அனுசரிச்சு கொடுத்துக்கலாம். ஆமா. சரி ஓகே. நேர்ல வந்து வாங்குறது ரொம்ப பெஸ்ட் சொல்ல வரீங்க. ஆமா. இன்னைக்கு சொன்னாலும் அனுப்பி விடலாம். எத்தனை கிலோ மூட நம்மகிட்ட இருக்கு சார்? 50 கிலோ மூட. 50 கிலோ மூட நம்மகிட்ட இருக்கு. சரி ஓகே. எத்தனை ப்ரொசீஜர் படி நீங்க வந்து கடைசியில மண்புழு உரத்தை எடுக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சிம்பிள் தான், நிறைய ஸ்டெப்லாம் இல்ல. முதல் ஸ்டெப் வந்து சாணியை ப்ராசஸ் பண்றது. ஓகே. அதுல வந்து எந்த ஈரமோ எந்த இதுவும் இருக்க கூடாது, தேவையில்லாத எதுவுமே இருக்க கூடாது. ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. ரெண்டாவது அதை அப்படியே கொண்டு பெட்ல போடுறீங்க. ஓகே. மூணாவது புழு விடணும். புழு விடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், நல்லா தண்ணி அடிச்சிட்டு நல்லா பதமாக்கின பிறகு புழு விடணும். ஓகே சார். புழு விட்ட பிறகு அவ்வளவுதான். 40 நாள் கழிச்சு நம்ம எடுத்துட வேண்டியதான். எடுத்து அதை வந்து அரிக்கணும். சரிங்க. இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. என்னன்னா இது வந்து ப்ராசஸ்டான மண்புழு லாஸ்ட் கட்ட, இது லாஸ்ட் ஸ்டேஜ் தான். ஆனா இதுல கொஞ்சம் சின்ன கழிவுகள் அதெல்லாம் இருக்கும். ஓகே. அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துடணும். அதுக்குதான் இந்த அரிப்பு யூஸ் பண்றோம். ஆமா ஆமா. இதுல வச்சு நம்ம அரிச்சு தேவையில்லாதெல்லாம் வெளியே எடுத்துருவோம். இப்படி சுத்தினாலே போதும், எல்லாமே விழுந்துரும். இதுதான் ஒரிஜினாலிட்டி மண்புழு. அது பாத்தீங்கன்னா டீ தூள் மாதிரி இருக்கும். அதுல எந்த மண் வாசம் இருக்குன்னா, மண் வாசனமா ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். இதுல எந்த தேவையில்லாத எதுவுமே இருக்காது. இது தேவையில்லாம எல்லாமே எதுவுமே இருக்காது. ஆமா. ஓகே. அதனாலதான் இது லாஸ்ட், இது ஃபைனல் டச், ஃபைனல் ஸ்டேஜ். இதுல இருந்து நம்ம பேக் பண்ணிட வேண்டியதான். பேக் பண்ணிட வேண்டியதான். சரி, ஃபுல்லாவே பேக் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆமா, பேக் பண்ணது ரெடியா இருக்கு. இதுல வந்து கடைசில உள்ள கழிவு எல்லாமே இதுல வந்துருது. ஆமா. அது நம்ம வயலுக்கு போயிடும். இது வயலுக்கு கொண்டு போயிடும். ஆமா. அது ஒண்ணு என்னன்னா சாணி தான், மக்காதது, கொஞ்சம் சின்னது வேஸ்ட் எல்லாம் இருக்கும். சின்ன கல்லு மண்ணு எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வெளியே வந்துடும். ஆமா. அதெல்லாம் வந்து வயல் கொண்டு போயிடும். தரமான உரமா தான் குடிக்கும். அப்படிதானே? ஆமா. ஓகே.